திருச்சிற்றம்பலம். 48வது நாயனார். நின்ற சீர் நெடுமாறர் நாயனார் புராணம். நீரை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டர் தொகையில் கூறுகிறார். சீர்காழியில் பிறந்த திருஞான சம்பந்தரால் திருநீர் இடப்பட்ட பெருமைக்கு உரியவர் நின்ற சீர் நெடுமாறன் ஆவார். இவர் நெல்வேலி வென்ற நெடுமாறன் என்றும் அழைக்கப்படுகிறார். ஊழியம், பாழில் முதலிய இடங்களில் பகைவர்கள் பலரையும் வென்று பாண்டிய நாட்டின் எல்லையை மிகவும் விரிவுபடுத்தினார். சோழகுல மங்கையரான மங்கையர்க்கரசியாரை மணம் செய்து வாழ்ந்த இப்பெருமகனார் முதலில் சமணராக இருந்து திருஞான சம்பந்தரின் திருநோக்கால் சைவராக மாறினார். பெரிய புராணத்தில் காணப்படும் அரசர்களுள் புகழ்ச்சோழரும் நின்றசீர் நெடுமாறனும் மிகப்பெரிய மன்னர்கள் ஆவார்கள். புகழ்ச்சோழரை பொறுத்த மட்டில் அவருடைய இயற்பெயர் யாது, அவருடைய காலம் எத்தகையது என்பதை அறிய வாய்ப்பில்லை. ஆனால் நின்றசீர் நெடுமாறனை பொறுத்த மட்டில் அவர் 7ஆம் நூற்றாண்டில் வந்த பாண்டிய பேரரசன் என்பதை அறிய முடிகிறது. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் என்ற பல்லவ மன்னர்கள் வாழ்ந்த காலம் இது என்றாலும் அவர்களுடைய செல்வாக்கு தொண்டை நாட்டை தாண்டினாலும் நடுநாட்டை தாண்டவில்லை. அந்த நிலையில் நெடுமாறனுக்கு தன்னுடைய பெண்ணை மணம் செய்து கொடுத்த சோழ மன்னனும் இன்னார் என்று அறியப்படாத சிற்றரசனாகவே இருந்திருக்க வேண்டும். பாண்டிய நாட்டை ஆண்ட நெடுமாறன் சேரர்களின் செல்வாக்கை ஒடுக்குவதற்காக ஊழியம், பாழில் முதலிய இடங்களில் போர் புரிந்து வெற்றி வாகை சூடியதை பாண்டிய கோவையும் பெரிய புராணமும் அறிவிக்கின்றன. திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த இப்பாண்டிய மன்னன் தொடக்கத்தில் சமணராக இருந்து திருஞான சம்பந்தரால் சைவத்திற்கு மாறினான். இவருடைய காலத்திற்கு சற்று முன்னர் வாழ்ந்த மகேந்திர பல்லவ மன்னவனும் திருநாவுக்கரசரால் சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறியவராவார். இந்த நெடுமாறன் ஏறத்தாழ தமிழகம் முழுவதையும் ஆண்ட பெருமைக்குரியவன் ஆவான். மங்கையர்க்கரசியார் என்னும் சோழகுல மாதரசியை மணந்தவன். இத்துணை சிறப்பு வாய்ந்த நெடுமாறனை 10 பாடல்களில் பாடி முடித்து விடுகிறார் சேக்கிழார். பாண்டிய மன்னனின் பெருமையை தனித்தனியாக எடுத்து பாடும் பழக்கத்தை சேக்கிழார் பெருமான் விரும்பியதாக தெரியவில்லை. எனவேதான் 10 பாடல்களில் நெடுமாறனின் வரலாற்றை முடித்துவிட்டார் சேக்கிழார். சோழர்களை பாடும்போது காட்டுகின்ற உள்ளன்பையும் பெருமதிப்பையும் பாண்டியனை பாடும்போது காட்டவில்லை. இதற்குரிய காரணத்தை தேடி அதிக தூரம் செல்ல வேண்டியதில்லை. தமிழக வரலாற்றில் எந்த சோழனும் சைவ சமயத்தை விட்டு புற சமயம் புகுந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் பாண்டியனை பொறுத்தமட்டில் முதலில் புற சமயத்தில் இருந்தான் என்பதாலும் அடியார்கள் வாழும் மடத்திற்கு தீ வைப்பதற்கு மறைமுகமாக உடந்தையாய் இருந்தான் என்பதாலும் சேக்கிழார் பெருமான் இவனை பற்றி விரிவாக பாட விரும்பவில்லை என்றே தெரிகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நின்றசீர் நெடுமாறன் நாயனாரின் வரலாற்றை அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.